கூட போன 2 பேரும் முக்கியமான ஆட்கள். ஒருத்தர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர், இன்னொருத்தர் காங்கிரஸ் கட்சியோட தமிழ்நாடுடைய பொறுப்பாளர். இவங்க 2 பேரையும் சந்திக்காம அவங்க 2 பேரும் மட்டும் சந்திக்க வச்சுட்டு என்ன சார் கூட்டணி பேச்சுவார்த்தை இது? இந்த உலகத்திலேயே ஜனநாயக ரீதியாக உருவாக்கப்பட்ட முதல் அரசியல் இயக்கம் காங்கிரஸ். அந்த உண்மையை புரிந்து கொண்டாலே காங்கிரஸுக்கும் மற்ற கட்சிகளுக்கு இருக்கிற வேறுபாடு புரியணும். அதை புரிந்து கொண்டு எவன் செயல்படுகிறானோ அவன் தான் காங்கிரஸ்காரன். அப்படி புரிந்து கொண்டு செயல்படாம நான் தான் காங்கிரஸ் எவனா சொன்னா நீங்க அவனை பார்த்து கவலைப்பட வேண்டியதில்லை. அவன் இல்லை. என் பெற்ற தாயை விட உயர்வாக நான் நினைப்பது காந்தியையும் காமராஜரும். அந்த காந்தியையும் காமராஜரையும் கேவலப்படுத்துகிறவன் எவனாக இருந்தாலும் அதை சகித்து கொண்டு ஒருத்தர் போனா, பாரதி சொன்ன அந்த சிவாஜி சொன்ன வசனம் தான், தாய் பிறன் கைப்பட சகிப்பவனாகி நாயினும் கீழோர் நபருங்களோ. நான் அப்படி இல்லை, நான் மானஸ்தன், ஏத்துக்க மாட்டேன். மணிசங்கரையரா? ஆமா. அவர் யாருங்க? அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சார். மூத்த தலைவர் கோபத்தை கலப்பாரிங்க. மூத்த தலைவர் சொல்லுங்க. அவருக்கு கட்சிக்கு என்ன சம்பந்தம்? ராஜீவ் காந்தி கூட டூன் ஸ்கூல்ல படிச்ச ஒன்ன தவிர அவருக்கு கட்சிக்கு என்ன சம்பந்தம்? ஏலம் விடுறான், 40 ரூபா 45 ரூபா 50 ரூபான்னு ஏலம் விட யாரு ஹையஸ்ட் பிட் கேட்கறாங்களோ அவங்களுக்கு அந்த பொருள் சொந்தம். அது மாதிரி இங்க போயிட்டு இருக்கு கட்சிகள் சொல்றாரு. இதுல உங்களுக்கு என்ன புரியல? இப்ப கல்லா கட்டுற கூட்டணி தான். எங்க அவர் சொன்னதாங்க நீங்க சொல்றீங்க, அதை தாங்க நானும் சொல்றேன். என் கருத்தை நான் சொல்றீங்க. விஜயும் சீமானும் ஒரே விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. இப்ப புரியுதா? அவங்க 2 பேரும் தனித்தனியா நிக்கிறாங்க. தனித்தனியா இருந்தா கூட அவங்க சொன்னது ஒண்ணு, காசை வச்சு விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க கட்சியை. இதான அர்த்தம்? ஆமா, கரெக்ட். பண்டோட்டி ராமச்சந்திரன் புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பித்து திரு விஜய்க்கு ஆதரவாக நேற்று வந்து சொல்லியிருக்கிறார். எங்களுடைய கட்சி வந்து திரு விஜய்க்கு ஆதரவாக, ஏன்னா அவர் தான் வந்து சமூகத்தையும் சமூக நீதியும் பாதுகாக்கக்கூடிய தலைவர். உங்களுடைய பார்வை என்ன? கற்பழந்த பெண் நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா இவ்வளவு வேதனைப்படுவோம். நடவடிக்கை எதுவும் எடுக்கல. அதே போல பொள்ளாச்சியில அந்த வீடியோ இருந்துச்சு, அண்ணே வலிக்குதுன்னே என்ன விட்டுருங்கண்ணே, அந்த ஈனஸ்வரத்துல அந்த கதிரி எழுந்த சின்ன வயசு பொண்ணு அதை திரும்பி காதல் ஒரு முறை கேட்டுப்பாரு. இந்த 2ஐயும் கேட்டுட்டா, திமுக சொன்னதை கேட்டா அதிமுக ஓட்டு போட மாட்டான், அதிமுக சொன்னதை கேட்டா திமுக ஓட்டு போட மாட்டான். இந்த 2 பேரும் சொன்னதை மட்டும் முழுசும் உள்வாங்கிட்டாலே இந்த 2 பேரை தவிர மற்றவங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவான். அப்படி மக்கள் ஓட்டு போடலன்னா இந்த மக்களுக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம். மாற்று அரசியலுக்கான நேரம் வந்துட்டா தமிழன் விழித்து கொண்டான். எதிர்கால தமிழ் தலைமுறை தப்பித்தது. அது மாற்றம் வரலன்னு வச்சுங்க, இன்னும் 7 தலைமுறைக்கு தமிழன் உருப்பட மாட்டான். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருச்சி திரு வேலுசாமி அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. என்ன சார் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. என்ன எப்படி சொல்லிட்டீங்க? அது பாட்டு போயிட்டு இருக்கு. யாருடைய கட்டுப்பாட்டு இல்லாமல் அது பாட்டு, அதாவது தும்ப கழட்டி விட்ட மாடு ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் உங்களுக்கு கூப்பிடவே இல்லையே, அது உங்களுக்கு ஓடுதுங்கிறீங்களா? அப்போ நான் சொன்னது கரெக்ட் தானே? ஓ, கூப்பிடாம பேச்சுவார்த்தைக்கு போனா நான் நாசுக்கா சொன்னா நீங்க வெளிப்படையா சொல்றீங்க. ராகுல் காந்தியுடைய கடிதத்தை கொண்டு போய் திரு கேசி வேணுகோபால் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை போய் பார்த்தாராம். முதலமைச்சர் கண் செவந்துட்டார் அப்படின்லாம் பத்திரிகைகளில் செய்தி வருது சார். இவங்க தான் பக்கத்துலேருந்து பார்த்தேன். நாட்டை குட்டிச்சோறு ஆக்குறதே பத்திரிகைகள் தான். அது பத்திரிகைகள் மீடியாவில் உங்களையும் சேர்த்து சொல்லலாம். உங்களே இல்லை, இல்லை தாராளமாக எங்களையும் சொல்லுங்க. ஏன்னா பத்திரிகையில் செய்தி தெரியாமலேயே தெரிஞ்ச மாதிரி பேசுறது, தெரிஞ்ச மாதிரி எழுதுறதுங்கிறத ஒரு சத்தியம் பண்ணிட்டே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்லை சார், பத்திரிகைகளுக்கு செய்தி கொடுக்கறதே உங்களை மாதிரி ஆட்கள் தானே. இருக்கட்டுங்க, யாரு செய்தி கொடுத்தாலும் போடுறதுக்கு அவங்க வேலை. அப்படி இல்லை. நீங்க வந்து ஒரு ஜேர்னலிசம் என்பது ஒரு நோபல் ப்ரொஃபஷன். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா சார். நீங்க சொல்றது எவனோ ஒருத்தர் சொல்றாங்கிறதுக்காக போடுறது பேர் இல்ல. எவனோ சொல்றதெல்லாம் பத்திரிகையில போட மாட்டாங்க சார். இந்த விஷயத்தை வந்து அங்க இருந்து யாரோ லீக் பண்றாங்க இல்லையா? அப்படித்தான் அங்க வாட்ச்மேன் பியூன் சொல்றது. உங்களுக்கு வருவோம். அப்படிலாம் யாரு சொல்றது போடணும் இல்ல. இல்ல, ஒரு ஆத்தென்டிகேஷனோட தான் பத்திரிகையில் எழுத. நான் ஆத்தென்டிகேஷன் தான் சொல்றேன். பல பேர் இப்படித்தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் சொல்றேன். இல்ல சார், கேசி வேணுகோபால் வந்து பேசுறாரு இப்போ. சார் நான் சொல்றேன் சார், கேசி வேணுகோபால் பேச போனார். அவர் கூட போனது
ஜார்க்கண்டுடைய துணை முதலமைச்சர் தியோ சிங் போனார், 2 பேர். ம். உள்ள இருந்தது 2 பேர், ம். ஸ்டாலினும் கனிமொழி மட்டும். ம். இந்த 4 பேர் பேசிட்டு வெளியே வந்த கண்ணு செவந்தது மூக்கு செவந்தது, அதை அப்படி சொன்னாரு இப்படி சொன்னாரு. 4 பேர்ல யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கணும். சரி சார். அந்த நீங்க சொல்ற நார்த் இந்தியனுக்கு தமிழே தெரியாது சொல்லியிருக்க மாட்டாரு. மொத்தம் 4 பேர் போனாங்க. அதை தாங்க அதுல சொல்றேன். 2 பேரை வெளியில உட்கார வச்சுட்டுன்னு சொல்றாங்களே, செல்வ இப்ப பெருந்தகை, நீங்க கிரீஷ் முதல்ல சோதனை. உங்க பலவீனம் வெளிப்பட்டுன்னு பாருங்க. டைவர்ட் பண்றீங்க. நான் டைவர்ட் பண்ணல. என்னன்னா நீங்க இல்ல, நீங்க பத்திரிகை செய்தி தப்புன்னு சொன்னீங்க இல்லையா? அதைத்தான் நான் சொல்றேன். அதைத்தான் சொல்ல வரேன். நீங்க முழுசு கேட்டாலும் உங்களுக்கு புரியும். சரி சொல்லுங்க. 4 பேர் ம். உள்ள இருந்து இவர் வெளியே சொல்றதுக்கு வேலை இல்லை. சரி. நம்ம வேணுகோபால் ம். நார்த் இந்தியன் அவருக்கு தமிழே தெரியாது சொல்லியிருக்க மாட்டாரு. ம். ஸ்டாலின்னு சொல்லியிருக்கிறது வழி இல்லை. சரி. என் கண் சிவந்தது அவர் சொல்லுவாரா? ம். இல்ல கனிமொழி எங்க அண்ணன் கண் சிவந்தது சொல்லுமா? ம். ஆக கண் சிவந்ததெல்லாம் இவங்க கற்பனை. யாருடைய கற்பனை? உங்களை போன்ற மீடியாக்காரருடைய கற்பனை. அப்ப 2 பேர் உள்ள போறது கற்பனை கிடையாது, உள்ள உண்மைதான். போனது வேற சார், உள்ள போகாது வேற. அது வேற. ஆ. ரெண்டையும் மாத்தி மாத்தி இப்ப திரும்பியும் சொல்ல வேண்டியிருக்கு. ஆ. உங்களுடைய பலவீனத்தை ஏற்றுக்கொள்கின்ற துணிவில்லாமல் மடை மாற்றுகிறீர்கள். சரி, ரைட்டு. உள்ள வந்து கண் செவக்கலனே வச்சுக்கோங்க. ஆனா கூட போன 2 பேரும் முக்கியமான ஆட்கள். ஒருத்தர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர், இன்னொருத்தர் காங்கிரஸ் கட்சியோட தமிழ்நாடுடைய பொறுப்பாளர். ஆ. இவங்க 2 பேரையும் சந்திக்காம அவங்க 2 பேரும் மட்டும் சந்திக்க வச்சுட்டு என்ன சார் கூட்டணி பேச்சுவார்த்தை இது? நீங்க இப்ப நீங்க கேட்கறது சரியான கேள்வி. உண்மையிலேயே ஒரு காங்கிரஸ்காரனாக என்னுடைய வருத்தத்தை வேதனையை சொல்வதை தவிர ஒரு வழி இல்லை. இது வந்து அவர்களுக்கு அல்ல, அந்த 2 பேருக்கு அல்ல, ம். தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் கட்சி இருக்க ஒவ்வொரு தொண்டனையும் அவமானப்படுத்துகிற செயல். இல்ல, காலம் ஃபுல்லா நீங்க வேதனைப்பட வேண்டியதான், வருத்தப்பட வேண்டியதான். நீங்க வேதனைப்படுற நேரமும் ஒண்ணு வரும். யாரு? அப்ப ஐயையோ கொலை பண்ண பாக்குறாங்களா ஒரு காலம் வரும்ல. இது வந்து கருணாநிதி டயலாக் என்கிட்ட சொல்றீங்களே. தெரிஞ்சு போச்சா உங்களுக்கு? சார், வரலாறு என்பது இது திரும்பி வர்றதுக்கு தாங்க. இது உலகம் அறிந்த டயலாக் சார். அப்படியா? சரி, தெரிஞ்சுக்கிட்டா சரி. ம். காலம் மாறும், மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. ம். அது அரசியல்வாதி புரிஞ்சுக்கணும். எவ்வளவு உச்சத்தில் இருந்தாலும் பங்களாதேஷ்னு ஒரு உருவாகிறதுக்கு யார் காரணம்? அதுக்கப்புறம் அவன் சிலையா அவனுக்கு முன்னாலே அடிச்சு விடுறாங்களா? எகிப்துல நாசர் விடவா? நாசர் உலகம் போட்டுக்கிற தலைவரா அந்த நாட்டுக்கு உயர்த்து கொண்டாங்க. அவருடைய சிலையை அடிச்சு நொறுக்குனாங்க. ஏன் ரஷ்யாவுடைய உருவாக்கின மேதைகள் அவர்கள் சிலையை அடிச்சு நொறுக்கலையா? வரலாற்றில் புனிதமான தலைவர்கள் சிலையை அடிச்சு நொறுக்கிற போது கொள்ளையடிக்கிறது, கற்பழிப்பு பண்றது அல்லது ஊழல் பண்றது, இதை மட்டுமே சந்தர்ப்ப சூழ்நிலை வச்சுக்கிட்டு மேல வந்துட்டோன்னே நமக்கு நிரந்தரம் நினைச்சாங்கன்னா அவர்களுக்காக அனுதாபப்படுவோம். யாருக்காக அனுதாபப்படணும் சார்? இந்த திமிராகத்தான் என்கின்ற அகந்தையோடு இருப்பவர்கள். இப்ப நீங்க சொல்ற அரசியலில் இருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பணிவு வேண்டும். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர்களும் செல்வர்க்கே செல்வர் தகைத்து. அந்த கண் செவந்தரை பத்தி சொல்றீங்களா? கண் செவந்தரை பத்தி சொல்றீங்களா? உங்களுக்கும் சேர்த்தாங்க சொல்றேன். சரி, ஒருத்தருக்காக சொல்றேன்னா ஊருக்கே சொல்லிட்டு இருக்கேன். என் கண்ணெல்லாம் செவக்கலையா சார்? உங்க செவன்னா நீங்க இன்னைக்கு டாஸ்மாக் கடைக்கு போகலன்னு அர்த்தம். இல்ல, டாஸ்மாக் கடைக்கு போனா மட்டும் தான் கண் செவக்குமா? கோவப்பட்டா கூட கண் செவக்கும். இது தெரியல எனக்கு. நான் கோவப்படல, அதனால எனக்கு தெரியல. காங்கிரஸ் கட்சியினர் யாருமே வந்து கோவப்படலைங்கிறது தெரியுது இதுல இருந்து. அப்படியா? ஆமா. அப்போ கோவப்படுற காங்கிரஸ்காரன் நீங்க பார்க்கவே இல்லைன்னு அர்த்தம். யாருக்குமே உங்களுக்கு காங்கிரஸ்னா உங்களுக்கு என்னன்னு ஒண்ணு அடிப்படை ஒண்ணு புரிஞ்சுங்க. இது மீடியாக்காரங்களுக்கு புரியாததான் பிரச்சனையே. மற்ற அரசியல் கட்சிகளை போல அல்ல காங்கிரஸ். காங்கிரஸ் என்பது 10ஓடு 11 ஒரு கட்சி அல்ல. இந்த மண்ணோடும் மக்களோடும் இரண்டரை கலந்து விட்ட ஒரு கலாச்சாரம். அது என்னன்னா கரையான் முற்றெடுக்க கருணாகம் புகுந்தது போல சில பேர் அங்கெங்கன்னா இங்க அதான் ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரி வரட்டும்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி உணர்வுள்ள காங்கிரஸ்காரன் அவனுக்கெல்லாம் எங்கேயாவது குறுக்கோளில் வந்து உட்காந்துட்டு நான் தான் காங்கிரஸ்காரன் சொல்லணும்னு வச்சுக்காதீங்க. காங்கிரஸ் என்று சொல்லுவனெல்லாம் காங்கிரஸ்காரன் அல்ல, நான் அமைதியா இருக்கிறவனெல்லாம் காங்கிரஸ்காரன் இல்லைன்னு நீங்க நினைக்க கூடாது. காங்கிரஸ் என்பது சராசரி அரசியல்வாதிகளை போல அல்லாமல் மக்களை நேசிக்கின்ற, இந்த தேசத்தை நேசிக்கின்ற, இந்த நாட்டு மக்கள் உலக மக்களை நேசிக்கின்ற அவன்தான் காங்கிரஸ்காரனா இருக்க முடியும். இந்த உலகத்திலேயே ஜனநாயக ரீதியாக உருவாக்கப்பட்ட முதல் அரசியல் இயக்கம் காங்கிரஸ். அந்த உண்மையை புரிந்து கொண்டாலே காங்கிரஸுக்கும் மற்ற கட்சிகளுக்கு இருக்கிற வேறுபாடு புரியணும். அதை புரிந்து கொண்டு எவன் செயல்படுகிறானோ அவன் தான் காங்கிரஸ்காரன். அப்படி புரிந்து கொண்டு செயல்படாம நான் தான் காங்கிரஸ் எவனா சொன்னா நீங்க அவனை பார்த்து கவலைப்பட வேண்டியதில்லை. அவன் இல்லை. நீங்க சொல்றதை பார்த்தா ப. சிதம்பரத்தையும் செல்வ பிறந்தையும் திட்டுற மாதிரி இருக்க. நீங்க முடிவு பண்ணிட்டா நான் சொல்லவே இல்லைங்க, நீங்க தாங்க சொல்றீங்க. இல்ல, அவங்க இல்லையா எனக்கு தெரியலைங்க. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, எனக்கு தெரியல. நான் யோசிச்சு பாக்குறேன். அப்படிங்களா? அதாவது சொல்ல கொண்ட வந்த பிடாரிய ஊர் பிடாரி பண்ண மாதிரி சொன்னீங்களே, அதான் நான் திடீர்னு செல்வ பிறந்தை நான் நிறைய விஷயம் கத்துக்க வேண்டியிருக்குங்க. என்னங்க சார்? நான் எனக்கு புரியாத சில விஷயம் சொன்னா நீங்க பின் பாயிண்ட்ல பல விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அப்படிலாம் இல்லை சார். அதாவது திருச்சி வேலுசாமி சாரோடைய காங்கிரஸை பற்றியும் தமிழகத்தை பற்றியும் அறிந்தவர்கள் இருக்கக்கூடிய இடம் இருக்கு காங்கிரஸ்ல.
சார் உங்களை விட அறிந்தவர்கள் யாரும் இல்லை சார். நான் ஒன்று சொல்றேன் சார், ரொம்ப சிம்பிளா சொல்றேன் சார். காங்கிரஸ்காரனாகவும் பொதுமக்களா ரெண்டை பிரிச்சு தான் அதை பார்க்கணும். காங்கிரஸ்காரனை சொன்னா நான் ரொம்ப ரசிச்சு சொன்ன பாரதியாருடைய கவிதைகள்ல வீர சிவாஜி வந்து தன்னுடைய படை வீரர்களுக்கு சொல்வதை போல ஒன்று இருக்கு. நீங்க திரும்பி எடுத்து படிச்சு பாருங்க. அதுல ஒரு வரி வரும், தாய் பிறன் கைப்பட சகிப்பவனாகி நாயினும் கீழோர் நமரிங்குளரோ. நான் வெளிப்படையா சொல்றேன், எதுக்கு நான் தயக்கம் எனக்கு இருக்குல்ல. என் பெற்ற தாயை விட உயர்வாக நான் நினைப்பது காந்தியையும் காமராஜரையும். அந்த காந்தியையும் காமராஜரையும் கேவலப்படுத்துகிறவன் எவனாக இருந்தாலும் அதை சகித்து கொண்டு ஒருத்த போனா, பாரதி சொன்ன அந்த சிவாஜி சொன்ன வசனம் தான், தாய் பிறன் கைப்பட சகிப்பவனாகி நாயினும் கீழோர் நபருங்களோ. நான் அப்படி இல்லை, நான் மானஸ்தன், ஏத்துக்க மாட்டேன் சார். நீங்க அப்படி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனா 21ஆம் நூற்றாண்டினுடைய வாழும் காமராஜர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாரு சார் மணிசங்கர் ஐயர். மணிசங்கர் ஐயரா? ஆமா. அவர் யாருங்க? அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சார். மூத்த தலைவர் கோபத்தை கலப்பாருங்க. மூத்த தலைவர் சொல்லுங்க. அவருக்கு கட்சிக்கு என்ன சம்பந்தம் சார்? ராஜீவ் காந்தி கூட டூன் ஸ்கூல்ல படிச்ச ஒன்ன தவிர அவருக்கு கட்சிக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க சார். மணிசங்கர் ஐயர் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அதான் நீங்க சொல்றது புரியுது சார். மத்திய அமைச்சரா நான் முன்னால நான் என்ன சொன்னேன், காங்கிரஸ்காரன் என்பவன் இப்படி எல்லாம் இருந்தாதான் காங்கிரஸ்காரன். காங்கிரஸ்காரன் சொல்லிக்கிட்டவன் அவன் எம்எல்ஏ இருந்தானே, எம்பியா இருந்தானே, பிரதமரா இருந்தானே, இந்த அளவுகளுக்குள்ள என்னன்னா காங்கிரஸ் பேரை வைத்துக் கொண்டு பிழைப்பு நடத்துக்கணும்னு அர்த்தம். எந்த மூதேவியாவது காங்கிரஸ் இருக்க வாழும் காமராஜன் சொல்லி ஸ்டாலின் சொன்னா அவனை போய் காங்கிரஸ்காரன் சொல்லிக்கல. அப்போ உங்ககிட்ட ஏதோ கோளாறு. எங்கிட்ட கோளாறு இல்ல சார். அவர் தான் சொல்றாரு. அவர் சொல்றது ஏங்க, நல்ல மனுஷன் சொல்றதை கேளுங்க சார். சார் அவர் கட்சி நேத்து 5 வருஷம் எங்க இருந்தார் அவரு? இல்ல அதான் சார், எங்க இருந்தார் அவரு? அவர் செத்து போயிட்டாரு நினைச்சிருந்தா திடீர்னு இப்பதான் பேர் வருது. அப்பதான் தெரியுது உண்மை இருக்க உயிரோட இருக்கிறாரு. அவர் பிறந்த ஊரா உங்களுக்கு தெரியுமா? மயிலாடுதுறை சார். அவரு மயிலாடுதுறை. அதுவும் தப்பு. மயிலாடுதுறை எம்பியா தான் இருந்தாரு. சரி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதனாலதான் பேசிட்டு இருக்கீங்க. யாராவது நல்ல மனுஷனை பத்தி பேசுங்க. உங்களுக்கு நல்லா இருக்கு, எனக்கு நல்லா. அவர் வந்து சார் இந்தி கூட்டணியோட தலைவரா திரு மு க ஸ்டாலின். ஐயோ, வாயில வசம் வச்சு தேய்க்கணும் போல் இருக்கே. அதனால இந்தி கூட்டணி, இந்தியா கூட்டணி. சரி, இந்தியா கூட்டணி சொல்லுங்க. இந்தியா கூட்டணி. இந்த இந்தியா கூட்டணிக்கு வந்து தலைவரா திரு ராகுல் காந்தி வந்தா தான் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சார். ராகுல் காந்தி? ஆமா, ராகுல் காந்தி இல்ல, ஸ்டாலின் வந்தா. அதாவது இந்தியா கூட்டணியோட நான் முதல்ல சொல்லிட்டேன், திரு ஸ்டாலின் வந்தா என்ன பொருத்தமா இருக்குங்கிறாரு. யாராவது மூட்டை தூக்குறவனா இருந்தாலும் சரி, சுய சிந்தனையோட இருக்கிறவன் பேசுறது சொல்லுங்க. அதை நான் மரியாதை கொடுத்து பேசுவோம். அவன் எவ்வளவு பெரிய படிச்சவனா இருக்கட்டும், கோடீஸ்வரனா இருக்கட்டும், புத்தி தடிமாறி போன பைத்தியங்களை பேசுற பத்தில நம்ம விவாதிப்பானே. மணிசங்கரையருக்கு புத்தி சரியில்லைங்கிறீங்க. இன்னும் உங்களுக்கு புரியலையா? புரியல. அவர் காங்கிரஸ்காரரா தான் இந்த 5 வருஷம் எங்க போனாரு சொல்லுங்க. கோமாவுல வந்து இப்ப எந்திரிச்சாரா சொல்லுங்க சார். நிறைய பேர் காங்கிரஸ் அப்படிதான் இருக்காங்க சார். அப்படி இருக்கவங்க எல்லாம் காங்கிரஸ்காரன் இல்ல. உங்களுக்கு தப்பான ஆளை மட்டும் தான் தெரியுது. எவன் உணர்வோட இருக்கிறானோ, அவன் மூட்டை தூக்குறவனால அவன் காங்கிரஸ்காரன் நான் ஒத்துக்குவேன். உணர்ச்சி இல்லாத எவன் இருந்தாலும் அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் போடான்னு ஒதுக்கிட்டு போயிடுவேன். கேசி வேணுகோபால் தான் சொன்னாரு, அவரோட பேச்செல்லாம் ஒரு பெரிய பொருட்டா எடுத்துக்காதீங்க. அவர் கரெக்டா சொல்லியிருக்காரு. ஆனா அவர் தான் ரவுடிங்கிறாரு சார். யாரு? மணிசங்கர் ஐயர் தான். கேசி வேணுகோபால் ஒரு ரவுடி, அவன் பேச்செல்லாம் கேட்காதீங்கன்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்றாரா? அப்படி திரும்பியும் உங்ககிட்ட என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, சுய சிந்தனையோடு இருக்கிற பேசுறத நம்ம பேசலாம். இந்த மாதிரி பைத்தியங்கள் பேச்சை பத்தி எங்க பேசிக்கிட்டு, நான் பச்சையா சொல்றேங்க, சுய சிந்தனை மணிசங்கர் ஐயர் இருக்கின்ற இந்த புறம்போக்கு இருந்தா இந்த 5 வருஷம் எங்க போனாப்ல? இந்த கட்சிக்காக அடிபட்டு உதப்பட்டு அலைஞ்சிட்டு இருக்க அவனை விட்டுவிட்டு எங்கேயோ தூங்கிட்டு இருப்பானா. 5 வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து ஒரு பேட்டி கொடுப்பாராம், அது பெருசா போடுவாங்களாம், அது உங்களை மாதிரி ஆளும் கேட்கறாங்கன்னா. இதைத்தான் நான் முன்னாலே சொன்னேன், மீடியாக்கள் தான் தமிழ்நாட்டை கெடுக்குது. மீடியாக்கள் தான் நீங்க பேசுறீங்க. ஆமா, பேசுறேன், நான் பேசுறேங்க. ஆனா நீங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத நீங்க முடிவு பண்றத தப்பு பண்றீங்கன்னு சொல்றேன். முக்கியத்துவம் இல்ல, அவர் உங்க தலைவரை பத்தியே சொல்றாரு. அதை தாங்க நான் திரும்பி திரும்பி சொல்றேன். தலைவரை பத்தி 1000 பேர் சொல்றான், நல்லபடியா சொல்றேன், அல்லது நல்லவன் சொல்றதை எடுத்து சொல்ல மாட்டீங்களா? சரி சார், பைத்தியங்கள் சொல்றத பத்தி ஏன் சொல்றீங்க? சரி சார், நல்ல விஷயத்தை சொல்றேன் சார். அதாவது கடந்த முறை நீங்க எங்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது சொன்னீங்க, 2 நாள்ல எல்லாமே தெரிஞ்சிடும், கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்த குழு போட்டுருவாங்க, பேச்சுவார்த்தை நடத்திடுவோம். நீங்கள் அவங்க குழுவும் போட்டாங்க, மற்ற கட்சிகளோட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் குழுவில் இல்லாத ஆளை திருமதி கனிமொழியை போய் சந்திச்சு கூட்டணி கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தினு சொல்றீங்களா? என்ன சார் இது, ஒரு முரண்பாடா இல்லையா? அது அதான் வள்ளுவன் சொன்னதான் இப்போ நான் அப்படியே எவ்வளவு வேத வாக்கா நினைக்கிறேன். இடுக்கன் வருங்கால் நகுக. பொருள் புரியுதா? தெளிவா சொன்னா நல்லா, நான் சிரிக்கிறேன், புரியுதா? இல்ல நீங்க தெளிவா சொன்னா நல்லா. அதான் இடுக்கன் வருங்கால் நகுக. உங்களுக்கு இடுக்கன் வந்துருச்சு. எனக்கு வள்ளுவன் சொன்னதை சொல்றேங்க. சொல்ல காங்கிரஸ் வள்ளுவன் சொன்னதை சொல்றாங்க.
குழு இந்த போட்டிருக்காங்க கட்சியை டிஆர் பாலு தலைமையில. அவரெல்லாம் போய் பார்க்காம திருமதி கனிமொழியை போய் பார்த்து 2.5 மணி நேரம் பேசிட்டு வராங்க. யாருங்க? சோடங்கர் அவர்களும் அவங்ககிட்ட போய் கேளுங்க சார். நீங்க கேட்க வேண்டியது அந்த 2 பேர்கிட்ட போய் பேசினவங்க கிட்ட. என்கிட்ட கேட்ட நான் பண்றேன். நான் தான் இடுக்கன்னு வருங்கால் நகுன்னு சொல்லிட்டேன். ஆனா இன்னொன்று, போன தடவை சொன்னீங்களே 2 நாள்ல வரும்னு, நான் நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு கிடையாது. இப்போ அதே சொல்றேன் 2 நாள். இன்று போய் நாளை வா அப்படிங்கிற மாதிரி இருக்க சார் நீங்க சொல்றது. நீங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கிறீங்க, நான் உங்களுக்கு புரியாதுன்னு நினைச்சேன், புரிஞ்சுட்டேன் நான். சரி சார், தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் வந்து நேற்று வேலூரில் பேசும்போது ஒரு உத்தேசம் சொல்கிறாரு, திமுக கூட்டணி ஒரு கல்லாப்பட்டி கூட்டணி, அதாவது கல்லா கட்டுறவங்க தான் அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அதை அஸ் ஏ காங்கிரஸ் கட்சி திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய உங்களுடைய கருத்து என்ன சார்? இன்னும் ஏங்க இது வரைக்கும் நீங்க மீடியாக்காரங்க குழப்பறாங்கன்னு இதுவரைப்படுத்துறீங்களா? இதுவரைக்கும் நீங்க ஒரு நிமிஷத்துக்கு முன்னாலதான் சொன்னீங்க கூட்டணி பேச்சுவார்த்தையை அவங்க பேசுனாங்க, இவங்ககிட்ட பேசுனாங்கன்னு. அப்ப இன்னும் முடியலன்னு அர்த்தம். அப்புறம் கூட்டணியில் இருக்கிற நீங்கள் அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தங்க? அப்ப கூட்டணி முடிஞ்சிருச்சு. நீங்க வந்து தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சா முதல் மந்திரி வந்துருவீங்க சார். கூட்டணி நிறைய குழப்பம். அப்ப கூட்டணி முடிஞ்சிருச்சா? கூட்டணி முடிஞ்சிருச்சா? முடியவும் இல்ல, முடியவும் இல்ல. சரி, அப்ப விஜயோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. விஜய்க்கு கேள்விக்கு அவர் தானே பதில் சொல்லணும். அவர் தான் தெளிவா சொல்றாரு. ஏன் நான் காசை வச்சு யார்ட்டையும் விலைக்கு வாங்கல, அவங்க எல்லாம் விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. அவர் சொன்ன வார்த்தை தெளிவா இருக்குங்க. ஏலம் விடுறான் 40 ரூபா, 45 ரூபா, 50 ரூபான்னு ஏலம் விட யாரு ஹையஸ்ட் பிட் கேட்கறாங்களோ அவங்களுக்கு அந்த பொருள் சொந்தம். அது மாதிரி இங்க போயிட்டு இருக்கு கட்சிகள் சொல்றாரு. இதுல உங்களுக்கு என்ன புரியல? இப்ப கல்லா கட்டுற கூட்டணி தான் எங்க அவர் சொன்னதாங்க நீங்க சொல்றீங்க. அதை தாங்க நானும் சொல்றேன். என் கருத்தை நான் சொல்றீங்க. அதே மாதிரி உங்க ஊர்ல தான் திருச்சியில நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் வந்து கூட்டணி கொடுக்கும்போது இது வந்து சீட்டுக்கான கூட்டணி, நோட்டுக்கான கூட்டணிங்கிறாரு. என்ன கூட்டணி எல்லாம் இப்படி விமர்சிக்கிறாங்களே? சீட்டுக்கான கூட்டணி, நோட்டுக்கான கூட்டணி. எது சீட்டுக்கான கூட்டணி, எது நோட்டு? திமுகவும் தான் அதிமுகவும் தான் கூட்டணிகளே. எதுங்க சீட்டுக்காக கூட்டணி, எதுக்குங்க நோட்டுக்காக கூட்டணி சொன்னாதானே எனக்கு புரியும். அதாவது சீட்டு எவ்வளவு கொடுக்குறாங்க அதுக்கு தகுந்த நோட்டு, அதுதான் அப்படி விளக்கமா சொல்றாரு. ஓ, இதுல இருந்து இப்பதாங்க எனக்கு புரியுது. இவ்வளவு என் புத்தியில ஏறல பாருங்க. விஜயும் சீமானும் ஒரே விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. இப்ப புரியுதா? அவங்க 2 பேரும் தனித்தனியா நிக்கிறாங்க. தனித்தனியா இருந்தா கூட அவங்க சொன்னது ஒண்ணு, காசை வச்சு விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க கட்சியை. இதான அர்த்தம். ஆமா, கரெக்ட். சரி சார், கூட்டணி ஒரு இறுதி வடிவம் வந்துருச்சா இல்லையா காங்கிரஸ் கட்சி? ஏங்க முடியவும் இல்லை, முறியவும் இல்லைன்னு சொன்னேன். சரி, நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்க மேல எனக்கு ஒரு பெரிய உயர்ந்த மரியாதை இருக்கு. இந்த கேள்வி மூலமா கொஞ்சம் குறைச்சிட்டீங்க. ஏன்னா இந்திய நாட்டு வரலாறுலேயே ஒரு தேர்தல் அறிவிப்பு வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் வித்ட்ரா பண்றதுக்குள்ள ஒரு கூட்டணி உருவாச்சு. இன்னும் தேர்தலே அறிவிக்கல, முடிஞ்சு போச்சான்னு கேக்குறீங்க. இல்ல, அதுதான் எதுவும் நடக்கலாம் என்பதுதான் அரசியலில் யதார்த்தம். இதான் கரெக்டா வந்திருக்கீங்க. எதுவும் நடக்கலாம், உடையலாமா சேரலாமா? எதுவும் நடக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அந்த உண்மை தொகை தமிழ்ல ஒரு சிறப்பான ஒரு இலக்கணம். அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எதுவும் நடக்கலாம். ஆமா, கடைசி நேரம் வரைக்கும். நிச்சயமா பொறுத்தான. ஆனா காங்கிரஸ்ல சிலர் சொல்றாங்க பீகார் மாதிரி கடைசி நேரம் வரைக்கும் இழுத்து கொண்டு போய் காங்கிரஸ் நடுத்தருவில் நிப்பாட்டிடுவாங்க அப்படிங்கிறாங்களே. நடுத்தருவில் இருக்கிறதாங்க காங்கிரஸுடைய பலமே. உலக வரலாறே கிடையாது. கேள்விப்பட்டீங்களா? நடுத்தருவில் தனிநபர் சத்தியாகிரகம் இந்த உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்கா? தெருவில் உட்காந்து அடிபட்டு அப்படி வந்தால் தான் காங்கிரஸ். அது உலகமே திரும்பி பார்த்துச்சு. இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் ஊர் பக்கத்தில் கரூர், அந்த ஊரில் அதாவது கணவனும் மனைவியாக பல பேர் சத்தியாகிரகத்தில் அடிபட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த ஊரில் மட்டும்தான் ஒரு கணவனும் மனைவி அடிபட்டு போனாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகலை. மனைவி 5 மாத கர்ப்பிணி, 2 பேரும் அடிபட்டு போனாங்க. அடுத்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த 2 பேரும் இங்கே பல பேர் தமிழன், நான் இந்து இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இல்லை, அவர்கள் இஸ்லாமியர்கள். நன்னா சாஹிப், பியாரி பீவின்னு பேர். இப்படி தங்களை அழித்து கொண்டு அடியும் உதையும் வாங்கி அதன் மூலமாக ஒரு பெரிய மகத்தான புரட்சியை உருவாக்கிய அந்த கட்சி தான் காங்கிரஸ். அதை புரிந்து கொண்டாலே பல பிரச்சனைகள், கேள்விக்கு பதில் வந்துடும். ஓகே சார். சார், நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியில் ஒரு நீண்ட நெடிய அரசியல் சாம்ராஜ்யத்தில் இருக்கீங்க. கிட்டத்தட்ட பண்ருட்டி ராமச்சந்திரனும் அதே அளவுக்கு, அதாவது உங்களுக்கு பின்னால் தான் அவர் வந்திருப்பார். அவர் வந்து இப்போ புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பித்து எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி திருமதி சசிகலா அவர்களும் அம்மா அதிமுக அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆரம்பிக்க போகிறாங்க.
அப்படின்னு ஒரு ஆஹா, தகவல். நீங்க தான் அட்வைசரா? இல்ல அப்படி ஒரு தகவல் ஏங்க உலாவுது. நீங்க பத்திரிக்கையில ஒரு ஏங்க, தகவல் அவங்க உலாவுது. சொல்றதுக்கு முன்னாலே நீங்க பேரே சொல்றீங்கன்னா இல்ல சார், பத்திரிக்கை நான் கேக்குறது வந்து நீங்க பத்திரிக்கையில advice வரக்கூடிய பத்திரிக்கையில வரக்கூடிய தகவலை வச்சு நான் உங்ககிட்ட சார் பத்திரிக்கையில வரதா அப்படியே எல்லாத்தையுமா நீங்க நம்புவீங்க? சரி விட்டுருங்க. இப்போ அவங்க வந்து கட்சியை ஆரம்பிக்கல. இப்போ ராமச்சந்திரன் வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் புதுசா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு திரு விஜய்க்கு ஆதரவா நேத்து வந்து சொல்லியிருக்கிறார். எங்களுடைய கட்சி வந்து திரு விஜய்க்கு ஆதரவா, ஏன்னா அவர் தான் வந்து சமூகத்தையும் சமூக நீதியும் பாதுகாக்கக்கூடிய தலைவர்னு. உங்களுடைய பார்வை என்ன சார்? சார் அவர் ஒரு சீனியர் மேன், அவருடைய விரக்தி என்னவோ அதை வச்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வர்றாரு. நான் இதுக்கு சொல்லணும்னா ஒரு சராசரி தமிழனாக தான் சொல்லணும். உங்களுக்கு சமீபத்தில் சில விஷயத்தை சொல்லுங்க. அஜித் குமார் அப்படின்னு ஒருத்தனை போலீஸ்காரங்க பல இடங்களில் வச்சு அடின்னு அடிச்சு அது வீடியோலாம் வந்துச்சா, அவன் செத்தே போயிட்டான். இது இப்போ திமுக ஆட்சியில் நடந்துச்சு. அந்த அடித்தவர்கள் அந்த போலீஸ்காரன் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இல்லை. அந்த இளைஞன் வேற, அவன் மேலே ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் ஒரு பெண்மணி கொடுத்துச்சு. இன்னைக்கு ஒரு எஃப்ஐஆராக போட்டிருக்காங்களா? இல்லை. இதை அதிமுக ஆவேசமாக சொல்லுது, அஜித்குமாரை அடித்தே கொன்றார்கள் உங்கள் ஆட்சியில்னு. உடனே திமுக சொல்லுது, எங்களை பற்றி சொல்ல வந்துட்டியே, நீங்கள் என்ன யோகித? சாத்தாங்குளத்தில் அப்பனும் மகனை அடிச்சு கொண்டீங்கல்ல, அதே இந்த போலீஸ் தானே அடிச்சு கொண்டுச்சு, அவங்கள என்ன நடவடிக்கைன்னு நான் சொல்லைங்க. திமுக ஆட்சியை பற்றி அதிமுக இப்படி சொல்லியிருக்கு, அதிமுக ஆட்சியை பற்றி திமுக அப்படி சொல்லியிருக்கு. இதில் உங்களை போல என்ன போல நாம் எந்த பார்வை பார்த்தால் உருப்படும்னா, அந்த அஜித்குமார் பையன் உங்கள் வீட்டிலேயே என் வீட்டில் இருக்க பையனாக இருந்தா நாம் என்ன முடிவு எடுப்போம்? சாத்தாங்குளத்தில் இருந்த அப்பா பையன் செத்தாங்களே, அவங்க நம்ம வீட்டில் இருக்க அண்ணனோ மாமனோ மச்சானோ தம்பியோ மச்சானோ இருக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டா நம்ம எப்படி முடிவு எடுப்போம்? இது அதுக்கு அர்த்தம். இது மாதிரி அதுக்கப்புறம் இன்னொரு பாருங்க, அண்ணா பல்கலைக்கழகம் கற்பழிப்பு, இது ரெகுலராக நடந்திருக்குங்கிறான். கடைசியில் திமுக மந்திரி கூடலாம் சேர்ந்து இருந்தாங்கிறான். யார் அந்த சார்? இவங்க கேட்டாங்க அண்ணா திமுகவில். உன்னை இவங்க எங்களை பார்த்து கேட்குறியே, பொள்ளாச்சிலே யார் அந்த ஜெய் ராம் சார் அப்படின்னு கேட்குறான். இப்போ நான் கேட்கறது, கற்பழந்த பெண் நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா இவ்வளோ வேதனைப்படுவோம், நடவடிக்கை எதுவும் எடுக்கலைன்னு. அதே போல பொள்ளாச்சியில் அந்த வீடியோ இருந்துச்சு, அண்ணே வலிக்குதுன்னே என்னை விட்டுருங்கண்ணே, அந்த ஈனஸ்வரத்தில் அந்த கதிரி எழுந்த சின்ன வயசு பொண்ணு அதை திரும்பி காதல் ஒரு முறை கேட்டு பாருங்க. இந்த ரெண்டையும் கேட்டுட்டா திமுக சொன்னதை கேட்டா அதிமுக ஓட்டு போட மாட்டான், அதிமுக சொன்னதை கேட்டா திமுக ஓட்டு போட மாட்டான். இந்த ரெண்டு பேரும் சொன்னதை மட்டும் முழுசும் உள்வாங்கிட்டாலே இந்த ரெண்டு பேரை தவிர மற்றவங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவான். அப்படி மக்கள் ஓட்டு போடலன்னா இந்த மக்களுக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம். அப்போ மூணாவது களத்தில் நிற்கிற திரு விஜய்க்கு தான் ஓட்டு போடணுங்கிறீங்க? இல்ல, மூணாவதா நீங்க கூட நிக்கலாங்க, என்ன நாள் இருக்குங்க. இல்ல, நீங்க ஆரம்பிச்சு வளரணும் இல்லையா? வளரணுங்கிற இது என்ன தண்ணி ஊத்தி வளர்க்கணும் பயிரா? இல்ல, கட்சி அட்லீஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் இல்லையா தேர்தல்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார். ஆம் ஆத்மி என்ன பெரிய ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாம் பண்ணாங்களா? போட்டான் ஜெயிக்கலையா? மக்கள்கிட்ட மாற்றம் வருதா இல்லையான்னு தான் கேள்வி. அப்போ மாற்று அரசியலுக்கான நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறீங்க? ரெண்டு பேரும் வேணாம். மாற்று அரசியலுக்கான நேரம் வந்துட்டா தமிழன் விழித்து கொண்டான், எதிர்கால தமிழ் தலைமுறை தப்பித்தது. அது மாற்றம் வரலன்னு வச்சுங்க, இன்னும் 7 தலைமுறைக்கு தமிழன் உருப்பட மாட்டான். இது பாமர ஒரு தமிழனா ஒரு கிராமத்திலிருந்து வந்திருக்கோம்னா நான் சொல்றேன். சரி சார், நீங்க கர்ம வீரர் காமராஜருடைய ஆட்சி காலத்திலேருந்து நீங்க பார்க்குறீங்க. காமராஜர் பார்த்துருக்கீங்க, அண்ணாதுரை அவருடைய ஆட்சி காலத்தை பார்த்துருக்கீங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி பார்த்துருக்கீங்க, செல்வி ஜெயலலிதா ஆட்சி பார்த்துருக்கீங்க, திரு கருணாநிதியுடைய ஆட்சி பார்த்துருக்கீங்க, இப்போ எடப்பாடி ஆட்சி, கடைசியாக இப்போது மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி. இப்போ நடந்த கடைசி 5 ஆண்டு கால ஆட்சியை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? நான் இதை தனிப்பட்ட கசப்புக்காக சொல்லலை. என் வாழ்க்கையில் ஒரு 55 ஆண்டுகள் முழுமையாக என்னை ஈடுபடுத்தி பார்த்துருக்கேன். இப்படி ஒரு மிக மோசமான ஒரு நிர்வாக சீரழிவு எந்த காலத்திலும் இருந்ததில்லை. நீங்கள் ஒரு கிராமப்புறங்களில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போங்க, ஒரு தாசில்தார் ஆஃபீஸ் போங்க, ஏன் ஒரு விஓ ஆஃபீஸ் போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி நான் பார்த்தேன். ஒருத்தர் ஒரு சின்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு ஹைகோர்ட் வரலும் போய் ஹைகோர்ட்லேருந்து டைரக்ஷன் வருது, ரெவென்யூக்கும் வருது, போலீஸுக்கும் வருது, அந்த இடத்துலேருந்து அதை தீர்த்து கொடுக்கணும்னு ஹைகோர்ட்லேருந்து டைரக்ஷன் கொடுத்தோம். அந்த சம்மந்தப்பட்டவங்க போனால் ஒவ்வொரு முறையும் போலீஸ் வருவா, 2 பேர்ட்டையும் பணம் கொடுப்பாங்க, 5000 கொடு 10,000 கொடுன்னு. போலீஸ் நிற்கும், ரெவென்யூ தாசில்தார் வரலைங்க இன்னொரு தேதிம்பாங்க, அடுத்த தாசில்தார் வருவார், போலீஸ் வராது. ஹைகோர்ட் கொடுக்குற டைரக்ஷனையும் செயல்படுத்துறதுக்கும் வரல.
இவங்களும் யார் யார்கிட்ட லோக்கல்ல மந்திரிகிட்ட போய் சொல்றாங்க, எம்எல்ஏட்ட சொல்றாங்க, எதுவும் நடக்கல. இது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். எங்கேயும் எதுவும் நடைபெறவில்லை. யாரிடமும் யாரும் பேசவும் முடியல. நீங்க ஒரே ஒரு தடவை நான் சொல்றேன்ட்டு கேரளாவில் எங்கேயாவது ஒரு ஊருக்கு போங்க, சின்ன குக்கிராமத்துக்கு போங்க, திரும்பி வாங்க, தமிழ்நாட்டுக்கு வாங்க, உங்க மனசுல என்ன மாற்றம் வருது பாருங்க. சின்ன சின்ன கிராமங்களில் கூட அங்க இருக்கிற ரோடு எவ்வளவு தெளிவா இருக்கு. இங்க மெட்ராஸை போன்ற சிட்டியில கூட ரோடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எதுவுமே நடக்கல. அடுத்த ஒண்ணு கேட்கிறேன், இது வந்து சாதாரண விஷயம் அல்ல. இந்த ஆட்சி வருகிற போது தமிழ்நாட்டுடைய கடன் 4.6 லட்சம் கோடி. இப்ப இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்க, நான் சொல்லுங்க 10.5 லட்சம் கோடி தமிழ்நாட்டை கடன். ஆக இந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் 6 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்கு. நான் உங்களை வெளிப்படையா கேட்கிறேன், இதை ஒன்று கேட்டு தெரிஞ்சுட்டாலும் ஜேர்னலிஸ்ட் நீங்க பெரிய சாதனை பண்ணீங்கன்னு அர்த்தம். 6 லட்சம் கோடியை கடன் வாங்கி அதை எந்தெந்த துறையில் இவர்கள் மூலதனமாக போட்டிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வெள்ளை அறிக்கை அரசாங்கம் கொடுக்க மாட்டேங்குது, கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறது. நீங்களாவது புண்ணியமா கேட்டு சொன்னீங்கன்னா நாட்டு மக்களுக்கு நல்லா இருக்கும். 6 லட்சம் கோடி என்பது சாதாரண விஷயம் அல்ல. இதை புரிந்து கொண்டாலே போதும் தமிழ்நாட்டில் எப்படி நிலைமை இருக்கு. சார், வெள்ளை அறிக்கை தான் வெளியிட்டார் தொழில்துறை அமைச்சர். என்ன டிஆர் பாலுடைய சன்னு டிஆர்பி ராஜா வெளியிட்டார். வெள்ளை அறிக்கை ஒன்று காமிச்சாரா சார்? இந்த கோவத்தை கிளப்புறீங்க. அவங்க அப்பா டிஆர் பாலு வடசேரியிலேருந்து இங்கே வரும்போது அவர் என்ன கொண்டு வந்தாரு, இன்னைக்கு ஒரு பல கப்பல் வச்சிருக்காங்க. அது மாதிரி தான் இது. தாவேக தலைவர் அதான் கேட்கிறாரு, நீங்க அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி ஒன்று கேட்குறீங்க, நான் சொல்றதுக்குள்ள அடுத்து வேற எங்கேயோ போறீங்க. நீங்க கேட்கறதுக்கு இல்லையே, நான் சொல்றதை கேட்கவே இல்லையே. நீங்க முன்னாலேயே முடிவு பண்ணி ஃபிக்ஸ் பண்ண பாக்குறீங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நாங்க என்னன்னு கேட்டா 6 லட்சம் கோடியை எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணான்னு கேட்டா வெள்ளை அறிக்கைங்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்க சார். மகளிருக்குலாம் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்ப கூட சார் அது இன்வெஸ்ட்மெண்டா என்ன சார்? நீங்க சார் அதாவது நீங்க படிச்சவங்க நினைச்சு இப்படி பேசுறீங்க. மகளிர்லாம் சந்தோஷமா இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது என்னன்னே புரியாம பேசாதீங்க. உள்ள முதலீடு செய்வதற்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட். கடன் வாங்கி வள்ளி ரோட்ல எறியறது இல்ல. அரசு சிறப்பா செயல்படுதுங்கிறாங்களா சார்? யாரு ஏங்க இவ்வளவு நேரம் என்னங்க நான் சொல்லிட்டு இருக்கேன்? ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனா உள்ள போயிட்டு வெளியே வந்தாலே வேண்டாம் வந்த 500 ரூபா வச்சுட்டு போங்கிறான். அப்படி ஒரு மோசமான ஒரு நிலைமை இருக்குங்கிறத நீங்க புரியாமலே மெட்ராஸ்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தாங்க இந்த கஷ்டம். நீங்க ஏசி ரூம்ல உட்காந்து இஷ்டத்துக்கு ஆகா பிரமாதமா இருக்குது, நண்டா இருக்குது. கிராமத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் செத்துக்கிட்டு இருக்கான். அவருடைய செலவுகள் எல்லாமே கூடிக்கிட்டே போகுது. வருமானம் 1 ரூபா கூட கூடல. உங்களுக்கு தெரியுமா? அதுல அடுத்து சொன்னா உங்களுக்கு வெறும் விவைப்பா இருக்கும். வேலையில்லா திண்டாட்டம் இருக்கும், அப்படியெல்லாம் பேசுறீங்கல்ல. விவசாயம் களவரிக்க நாத்து நடலாம் இப்ப வட மாநிலத்திலிருந்து வந்தா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? இந்த விபரீதம் எங்க போய் விட போகுது? எங்க இப்ப பார்த்தாங்க 7 வயசு ஒரு பெண் குழந்தை, ஸ்கூல்ல படிக்கிற பெண் குழந்தை பலாத்காரம் பண்ணான்னு சொல்லலாம். அவனுக்காவது ஏதாவது தீவிரமா தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? இப்ப நான் என்ன, நான் பச்சையா சொல்றேங்க, எனக்கு 77 வயசு. சொல்றதுக்கு மாத்திரம் நான் என்ன பொம்பளை பிள்ளையா சொல்றது கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சராசரி வயசை தாண்டிட்டேன். எனக்கா என்ன கிடைக்க போக நான் பார்க்கிறேன்? ஒன்றும் கிடையாது. ஆனால் யாரோ பேர் தெரியாத, முகம் தெரியாத, ஊர் தெரியாத பல பேர், நான் முன்னால சொன்ன பாருங்க, நன்னா சாஹிப், பியாரி பிவி, இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் தியாகம் பண்ணதுனால நான் சுதந்திரமாக என் வாழ்க்கையில் அனுபவிச்சேன். இப்ப நான் திரும்பி பார்க்கிறேன், என் வீட்டில் இருக்க பேர பிள்ளைகளை பார்க்கிறேன், இந்த வயதை ஒருத்த பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்க்கிறேன். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன இருக்குமோன்னு நினைக்கிற போது மனசு அப்படியே துடிக்குது. அதற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டுமே என்பதற்காக தான் என் உயிரை விட்டு கத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன லாபம்னு பார்க்கல. அந்த உணர்வு ஒரு 5% பேருக்காக தமிழ்நாட்டில் வந்தா தமிழ்நாடு அரசியல் மாறி. ஓகே சார், தமிழ்நாட்டோட அரசியல் மாற்றத்தை எதிர்பார்க்கி இருக்கும் சார். நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்காக நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.